சலனம் 90. அஞ்சுவின் மனம் போல் வானமும் அன்று அதீத கவலையில் இருந்தது போலும் கண்ணீரை எல்லாம் மழை துளியாய் பொழிந்து கொண்டிருந்தாள் வான்மகள். அஞ்சு அந்த மழையோடு தன் கண்ணீரையும் துடைத்து கொண்டு வீட்டுக்குள் செல்லும் போது விஜயா மகளையே உச்சி பார்த்து, என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றுமில்லம்மா, வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனால் உன்னோட கண்ணு காட்டி கொடுக்குது. இப்போ அழுது என்ன பையன்? என்னம்மா உங்க பிரச்சனை? நீ தாண்டி பிரச்சனை. ஒரு வீட்டில் ஆண் உயர்ந்து போனால் பெண் தாழ்ந்து போகணும், இல்லை பெண் உயர்ந்து போனால் ஆண் தாழ்ந்து போகணும். அப்போதான் குடும்பங்கிற வண்டி ஒரே பாதையில் போகும். இந்த தொட்டதுக்கெல்லாம் நான் தான் பெருசுன்னா இப்படி தான் நட்டத்தில் வந்து நிற்கணும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஒரு பொண்ணுக்கு 3 முடிச்ச கழுத்தில் போட்டுட்டா அதுக்கப்புறம் அவன்தான் உலகம். ஆனால் நீ என்னவோ உன் பிறந்தவனுக்காக உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற. அண்ணா வாழ்க்கை தொலைச்சா பரவாயில்லையா? நாளைக்கு ரவி திரும்பி வரும்போது அவன் பொண்டாட்டி அவனை பார்க்க ஆசையோடு வருவாள். கூடவே கொஞ்சுவதற்கு குழந்தையும் இருக்கும். ஆனால் நீ திரும்பி வரும்போது உன் புருஷன் மனசுல வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். இனி ஏற்றுப்பாரோ இல்லையோ, அது நடக்கிறப்போ பார்த்துக்கலாமா? நீ உன்னோட சுயத்தை நிரூபிக்கணும்னு என்று முடிவு பண்ணிவிட்டாள். உன் வீட்டுக்குள் இருந்து கூட உன் புருஷனுக்கு உன் மனநிலையை புரிய வைத்திருக்கணும். அண்ணி அங்கே வாழா வெட்டியாக இருக்கும்போது நான் எப்படிமா வாழ முடியும்? உண்மையாகவே உன்னை நான் தான் பெற்றேனான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஏம்மா? உன்னோட அண்ணன் வாழ்ந்து அவன் நினைவா ஒரு பிள்ளைய உங்கள் அண்ணிக்கு கொடுத்துருக்கான். அவளும் அந்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டு அவன் வரும் வரை சந்தோஷமாகத்தான் இருப்பாள். அஞ்சுமா, இப்போவும் சொல்கிறேன், அவங்க 2 பேருக்கும் இடையில் இருப்பது புரிதல். உனக்கும் உன் புருஷனுக்கும் இடையில் இருப்பது மனக்கசப்போடு கொண்ட பிரிவு. உன்னோட அண்ணன் இப்போ வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். உன் புருஷன் எப்போவுமே இறங்கி வர மாட்டார். 2 ஆம்பளைங்க போடுற சண்டையில் உன் வாழ்க்கையை பணயமாக வச்சிருக்காங்க. நாளைக்கு நல்லது கெட்டதெல்லாம் வந்து அனுபவிப்பேல, அப்போ தெரியும் இந்த அம்மாவோட வார்த்தைகள் எல்லாம் என்றவர் மனதை பொறுக்காமல் கொட்டும் மழையில் நனைந்து வந்த மகளின் ஈரத்தலையை டவல் கொண்டு வந்து தலையை துவட்டி விட்டார். ஈஸ்வர் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு கார் பார்க்கிங்கில் ஒரு ஓரத்தில் நிற்கும் போது அன்னலட்சுமி ஒரு ஓரமாய் அமர்ந்திருப்பதை கண்டான். அவரின் அருகே போன போது அங்கே அவரின் உடல் குலுங்குவதை கண்டு, அம்மா, மகனை கண்டதும் கண்களை துடைத்து கொண்டு, பாப்பா, ஏன் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? ஏன் இங்கே தனியாக உட்காந்துருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஏம்மா அழுவுறீங்க? ஒன்றுமில்லப்பா என்று சொல்லும் போதே அருணாச்சலம் மனைவியை தேடிக்கொண்டு வந்தவர், இங்கே தான் உட்காந்துருக்கியா நீ? ஏங்க இந்த காப்பி என்று மனைவிக்கு எடுத்து வந்தவர், ஏங்க இவ்வளோ லேட்டு என்று மகனை பார்த்து கேட்க, கொஞ்சம் வேலைப்பா. அண்ணம், இந்த நேரத்தில் எதுக்குங்க காப்பி? அப்புறம் நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்க? யார்கிட்டையாச்சும் கொடுத்து அனுப்பியிருக்கலாமே. அப்பாலிருந்து அழுதுகிட்டே இருக்க தலைவலி வந்துடும் இல்லை? எதுக்குப்பா அம்மா அழுவுறாங்க? எல்லாம் உன் பொண்டாட்டியாலும் உன் மச்சினாலும் தான். நீங்கள் ஏம்மா அவங்களுக்காக அழுவுறீங்க? அதெல்லாம் ஒன்றுமில்லப்பா. இவ போய் கூப்பிட்டோம், அவங்க வரலை, அதான். நீங்கள் அங்கே போனீங்களா? மரியாதையாக நடத்தினாங்களா? அதெல்லாம் யாரை கேட்டு போனீங்க? உங்களுக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை? நீங்கள் எதுக்கு போய் கூப்பிட்டீங்க? என்னால் தானே ஆரம்பமானது. வேணாம்னு போனவங்க அவங்க. நீங்கள் எதுக்காக போய் மாப்பிள்ளையும் மருமகளையும் கூப்பிட்டீங்க? என் பிள்ளைங்க 2ம் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக, நான் செஞ்ச தப்பை சரி செய்வதற்காக. எப்போ மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிங்களோ அப்போவே உங்கள் தப்பை நீங்கள் உணர்ந்துட்டீங்கம்மா. உங்களுக்கு எங்கள் மேல் எவ்வளோ அன்பு இருந்தா அங்கே போய் கூப்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே அதெல்லாம் இல்லை. விடுங்க, இனி அங்கே போய் கெஞ்ச வேணாம். விடிஞ்சா ஃப்ளைட்டு, போயிட்டா எப்போ வருவாங்களோ? போகட்டும்மா, எல்லாம் முடிஞ்சது. நீ ஆசைப்பட்ட பொண்ணு அது. அதுதான் அவளுக்கு இவ்வளோ திமிர். பின்னாலே வருவாங்கிற நினப்பில் போயிருக்கா. ஈஸ்வர் இன்னொரு முகத்தை அவ பார்த்ததே இல்லை, இனி பார்ப்பாள். நாளைக்கு கடைசியாக ஒரு முறை பேசி பாரியா? வேணாமா, விடுங்க, கெஞ்சின வரைக்கும் போதும். சாப்பிடுப்பா, பசிக்கலம்மா, கொஞ்ச நேரம் மடியில் படுத்துக்கவா? ஐயா, என்னப்பா, மனசுக்குள் வலிக்குதா? அவன் பேசவில்லை. மகனின் முகமே சொன்னது அவன் வருத்தத்தில் இருக்கிறான் என்று. நீ வாயா என்றதும் அவரின் மடியில் படுத்தான். அழுகை மீறி மனமெங்கும் இடி இடித்தது. கணவனுக்கு பால் எடுத்து வந்த நந்தினி
அவன் டிவி ஹாலில் இருப்பதைக் கண்டு அங்கே வந்தாள். அங்கே கருப்பன் படத்தில் விஜய் சேதுபதி பாடலின் மூலம் ரொமான்ஸ் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு, பாருடா, உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? என்ன ரொமான்ஸ் தான் வராது, அட்லீஸ்ட் ரொமான்டிக் சாங்காச்சும் கேட்குறீங்களே, அதான். அவன் அந்த பாலை வாங்கி ஓரமாய் வைத்து விட்டு அவளின் அருகே வந்தான். பெண் அவள், அதுக்குன்னு இங்கே வா, விளைஞ்ச காட்ட வெறிக்க மாட்ட விரட்ட நினைச்சா பாயமோ மேல, அப்படியா? கொதிக்கும் சூட்ட நெதைக்க மாத்த துணிஞ்சு வருவேன் ஆட்டாதவாள. பெண் அவள் அவன் மேல் மோதி நிற்க, விஷ காத்தா மோதாத மூச்சோட வெறியேற வரேனை கூத்தாட, வெடக்கோழி ருசியேத்த விருந்து போட்டேண்டி நான் சாப்பிட. ஏனோ வெளியே பெய்யும் மழை அவர்களை இன்னும் நெருக்கமாக்க, இருவரும் அடுத்த நிலைக்கு போக என்னும் போதே ஆதிரையின் குரல், அண்ணி அண்ணி, சட்டென்று விலகி நின்றான் அவன். பெண் அவளோ அவனையே பார்த்து, பொறுங்க வந்துடுறேன். இல்லைம்மா வேணாம், ஆதிரை சின்ன புள்ள, நம்மளை ஜோடியாக பார்த்தால் கஷ்டமாக இருக்கும். அதீத மோகத்தை கண்களில் தேக்கி இருந்தவன் கண்ணில் அது நொடியில் காணாமல் போனதை எண்ணியவள், சரி அப்போ நீங்கள் நம்ம ரூமுக்கு போங்க, நான் வரேன். சரி என்று போனான். நந்தினி அவளின் அறைக்கு போக, ஆதிரைக்கு அடிவயிற்றில் ஏதோ பண்ணுவது போல் இருக்கவும், அண்ணி அடிவயிறு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஐயோ அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துட்டு வாங்க. பெண்ணவள் போய் நல்லெண்ணெய் எடுத்து வந்து அவளிடம் கொடுத்து விட்டு, தேய்ச்சி விடவா? அதெல்லாம் வேணாங்க அண்ணி, நான் பார்த்துக்கிறேன். எதுனாலும் வேணும்னா கூப்பிடு, நான் கூப்பிடுறேன். நீங்கள் போய் உங்கள் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க. எப்படி என்பது போல் அவள் விழித்து பார்க்க, உங்கள் நெற்றியில் இருக்கிற பொட்டு பாதி காணோம். ஏனோ படப்பட வென்று ஆனது. கூடவே, ஐயோ இந்த பொண்ணு முன்னாடி இப்படி நின்னால் இவன் மனசு வேதனைப்படுமே என்று. சாரி அண்ணி, சாரி கேட்குற அளவுக்கு ஒன்றும் குற்றம் பண்ணலை, போங்க. நந்தினி யோசனையோடு அறைக்குள் வர, அங்கே அதி அவளையே பார்த்து, இங்கே பாரு, என்ன என் சட்டையில் உன் போட்டு நீங்கள் தானே இழுத்து சேர்த்து பிடிச்சிங்க என்றவன் மீண்டும் விட்டதை தொடங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால்கனிக்கு வந்தனர். ஊத காற்று இருவரையும் வேறொரு நிலைக்கு எடுத்து செல்ல, பால்கனியில் மோக ஆராதனை தொடங்கும் வேளையில் தான் தூரத்தில் ஈஸ்வர் தனது அம்மாவின் மடியில் படுத்து உறங்குவதையும் அருகே அப்பா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதையும் கண்டு சட்டென்று விலகினான். ஏங்க திடீர்னு இப்படி பண்றீங்க? அங்க பாரு என்று கை நீட்ட, அவனும் அதை பார்த்து ஒரு நிமிடம் ஒரு மாதிரி தான் ஆகி போனாள். அந்த வீட்டின் கம்பீரமாய் வலம் வரும் ஒரு ஆண் தனது தாயின் மடியில் குழந்தையைப் போல் படுத்திருப்பதைக் கண்டு பாவமாகி போனது அவளுக்கு. அதி, நந்தினி, எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்ன? உன் தங்கச்சிக்கிட்ட பேசி நாளைக்கு கூட்டிகிட்டு வர முடியுமா? கண்ணு முன்னாடி உங்கள் தங்கச்சியை பார்த்ததும் பயங்கர மூடல் இருக்கும், நீங்கள் விலகிட்டேங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் தொடங்கி இப்போது உங்கள் தம்பியை பார்த்ததும் விலகிட்டேங்க. ஆமாம், ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இப்படி பண்ணும்போது என் தங்கச்சி பண்ணது மட்டும் எப்படி தப்பாகும்? ஒரு சாதாரண ரொமான்டிக்கோட அவர்கள் இருவரையும் இந்த நிலைமையில் பார்த்துட்டு உங்களால் பண்ண முடியாத போது, அப்பாவை விட உயர்வாக இருக்கும் எங்கள் அண்ணனை விட்டுட்டு எப்படி என் தங்கச்சி வாழ்வாள் என்று நினைக்கிறீங்க? அவள் போயிட்டு வரட்டும் என்று சொல்லிவிட்டு படுக்கைக்கு போய்விட்டாள். கோயம்புத்தூர் விமான நிலையம் அதிகாலை 5 மணி. அஞ்சுவின் மனம் முழுவதும் பின்பக்கமே இருந்தது. ஏதாவது செய்து எப்படியாவது ஒரு முறையாவது வந்துவிட மாட்டாரா என்று ஏகாந்தம் நிறைந்த பார்வை முன்பக்கம் திரும்பவே இல்லை. விமானம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து செக்கிங் முடிந்து பெண்ணவள் உள்ளே நுழையும் வரை அவள் தேடல் பின்பக்கமே இருந்தது. பெற்றவர்கள் பிள்ளைகள் இருவரையும் கட்டிப்பிடித்து அழுது தீர்த்து வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்து விமானத்தில் ஏறும் வரை அவன் வருவான் என்ற நம்பிக்கையில் இருந்தவள் அவன் வரவில்லை என்றதும் மொத்தமாய் உடைந்து போனாள். விமானம் மேலே பறக்க பறக்க அவள் மனம் கீழே தன் கணவன் இருக்கும் திசைக்கு பறந்து கொண்டிருந்தது. சலனம் 91. இட்டாலி. ஏனோ பரபரப்பான அந்த நகர் இவர்களை இன்முகமாகவே வரவேற்றது. ஒரு வீடு, 2 அறை கொண்ட படுக்கை அறை, இருவருக்குமே முள்படுக்கைதான். புது வீட்டில் தங்களை புகுத்தி கொள்ள இருவருமே முன்முனைந்தாலும் மனம் என்னவோ இந்தியாவை விட்டு வரவில்லை. வலிகள் வலிமை கொடுக்குமா இல்லை வன்மம் கொடுக்குமா என்று காலம் உணர்த்தும். இனி நந்தினி காலையில் உணவருந்தும் வேளையில் அண்ணாமலையிடம்
தாத்தா சொல்லுமா, நான் என் அண்ணன் கம்பெனியை எடுத்து நடத்தலாம் என்று இருக்கேன். அவர் அதியை பார்க்க அவனும் தலையாட்ட அவர் சரிம்மா என்றார். அருணாச்சலம், நீ மட்டும்தான் இந்த குடும்பத்தை மருமகள் நினச்சேன். அண்ணாமலை, என்னப்பா பேசுகிற நீ? மாப்பிள்ளை வெளியூர்ல இருந்து வரும்போது அந்த கம்பெனியை டெவலப் பண்ணி வச்சாதானே அவர் சீக்கிரம் வருவார். நம்ம ஆதரிக்கும் நல்லது தான். அப்பா தப்பா நினச்சிக்காதீங்க. உங்கள் அளவுக்கு எனக்கு எந்த அறிவும் தெளிவும் இல்லை. நானே ஒத்துக்கிறேன், ஒரு வசதியான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தால் என் பொண்ணு வந்து இப்படி கஷ்டப்படணும்னு இல்லை. அந்த வீட்டில் படித்த தெளிவான பொண்ணுன்னு நந்தினியை அதிக்கு கட்டுனீங்க. இப்போ அந்த பொண்ணும் அது இஷ்டத்துக்கு தான் முடிவெடுக்குது. ஆதிரைக்கு அங்கு மாப்பிள்ளையை பார்க்காமல் இருந்திருந்தால் நம்ம ஈஸ்வருக்கும் அந்த பொண்ணை பார்த்துருக்க மாட்டோம். என் பையனும் கஷ்டப்படணும் என்று இல்லை. நந்தினி, பொண்ணு எடுத்தாச்சு, வாழ்க்கையும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் பழச பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த வீட்டில் பேசாத ஒரே ஆள் நீங்கள். இப்போது நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் இனி கோச்சிட்டு போகிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். நானும் போகணும்னு நினைத்தால் நீங்கள் தாராளமாக பேசுங்க. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க என்று காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்கள் வருமானத்தில் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தராதரம் பற்றி பேசி எங்கள் அண்ணனை கஷ்டப்படுத்தி என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தி அனுப்புவதற்கு காரணமும் நீங்கள் தான். அத்தை மட்டுமல்ல, எல்லோரும் தான் பிரிந்து போகணும். அவங்களாவே ஒரு முடிவு எடுத்ததற்கு அவர்கள் 2 பேரும் முட்டாள்கள் கிடையாது. உங்கள் பக்கம் இருந்து ஒரு தூண்டுதல் தோண்ட அவங்க போயிட்டாங்க. தயவு செய்து நானும் என் கணவரும் நல்லபடியாக ஒரு புரிதலோடு வாழ்கிறோம். எங்களையும் பிரித்து நாங்களும் தனியாக இருந்ததா நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னா? இனிமே இந்த வசதியை பற்றி பேசலை. எதிர்த்து பேசினால் கூட உங்களுக்கு கோபம் வரலாம். ஆனால் எங்கள் மனநிலையில் இருந்து பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் இங்கே யாரும் கிடையாதுன்னு இப்பெல்லாம் தோணுது. உங்ககிட்ட சொல்லாமல் செஞ்சுருந்தா நீங்கள் என்னை குறை சொல்லலாம். உங்களிடம் சொல்லிட்டு தான் செய்கிறேன். என் அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். என் அண்ணன் நல்லா இருந்தால் உங்கள் பொண்ணு நல்லா இருக்கும். உங்கள் பொண்ணு நல்லா இருந்தால் என் தங்கச்சி நல்லா இருப்பாள். என் தங்கச்சி நல்லா இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். இந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் என்றவள் அதற்கு பின் எதுவும் பேசாமல் சாப்பிட்டு முடித்து தட்டை எடுத்து வைத்துவிட்டு கணவனிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அருணாச்சலத்தை பார்த்த அண்ணாமலை, எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் எல்லோரிடமும் இருக்கும். நான் நல்ல குடும்பத்திலிருந்து தான் பொண்ணு மாப்பிள்ளை எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு என் வாக்குகள் செயல்கள் எல்லாம் தப்பா போகலாம். ஆனால் என் அனுபவத்தில் சொல்கிறேன், பின்னாடி கண்டிப்பா நல்லா இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து போய்விட்டார். அஞ்சம் திருப்பூரில் மழை கொட்டி தீர்க்க இரவு நேரத்தில் ஆதிரைக்கு வலிய ஆரம்பித்தது. இது சாதாரண வலி, இந்த நேரத்தில் வலிப்பதெல்லாம் சகஜம் என்று நினைத்து என்னை தேய்த்தவளின் கால் வழியே நீர் வர, என்ன இது, என் கால் வழியாக 1 பாத்ரூம் வருகிறது என்று புரியாமல் குனிந்து பார்க்கும்போது அடிவயிற்றில் ஒரு சுழற்சி அவளை உட்கார விடாமல் நிமிர விடாமல் படுத்தி எடுத்தது. வலி தாங்க முடியாமல் ஏதோ ஒரு கட்டத்தில் படுத்தவளால் எழ முடியவில்லை. கணவனிடம் பேசாத ஃபோனுக்கு சார்ஜ் எதற்கு என்று நினைத்து அதற்கு சார்ஜ் போடாமல் வைத்ததால் அதுவும் அப்போது பிரயோஜனப்படவில்லை. அவ்வளோ பெரிய அறை எதற்கு என்று தோன்றும் அளவிற்கு அவளின் நிலை இருந்தது. ஐயோ, நம்ம வீட்டில் இருந்தால் லைட்டாக தும்மினால் கூட அத்தை வந்து என்னென்னு கேட்டிருப்பாங்களே. இங்கே இவ்வளோ பெரிய வீட்டில் கத்தினாலும் கதவை தாண்டி சத்தம் வெளியே போகாதே. அப்படியும் வழியில் கத்தினாள். அவள் கத்தல் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. கதவு என்னவோ தாளிடப்படாமல் தான் இருந்தது. ஆனால் அந்த அறைக்குள் அந்த நேரத்தில் வருபவர்தான் யாரும் இல்லை. சத்தம் போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தாமதமாக வந்த ஈஸ்வர் சாப்பிட்டு முடித்து அறைக்குள் போக நினைத்தவன் மனம் ஆதிரையை பார்க்க சொன்னது. தன்னோட பிரிவின் வலியை போல் தானே அவளும் கணவனை பிரிந்து கண்டிப்பாக அவளும் உணர்வாள் என்பதால் அவளை காண அவளின் அறைக்கு போனான். அங்கே வலியில் துடித்து அறையெல்லாம் தண்ணியாக இருப்பதைக் கண்டு என்ன ஆச்சு என்று அறிய போகும்போது, அண்ணா பிரசவ வலி வந்துடுச்சு என்று சொன்னதுதான் தாமதம். அவளை கைகளால் ஏந்தி கொண்டே வந்தான். அவளை வெளியே தூக்கி கொண்டு வந்தவன் அம்மா என்று சத்தம் கொடுக்கும் போது அடுப்படியில் மகன் சாப்பிட்டு முடித்ததும் பாத்திரங்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த அன்னலட்சுமிக்கு ஈஸ்வரின் குரல் கேட்டு ஓடி வந்து என்னையா என்றபடி நிமிர்ந்தார். கையில் மகளை வைத்திருப்பதை கண்டதும் அவர் ஐயோ என்னாச்சு, பிரசவ வழிதான் என்று சொன்ன நொடியில் அன்னலட்சுமி மாமனாருக்கு தகவல் சொன்னவர். வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தகவல் பரிமாறப்பட்டது. அண்ணம், ஈஸ்வர் சொல்லுங்கம்மா,
நீ முன்னாடி போய் அவளை வண்டியில் உட்காரவை. நான் தேவையானதெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு பின்னாடியே வந்து விடுகிறேன். அம்மா, நீங்க வாங்க. தேவையானதை அதிகிட்ட சொல்லுங்க. அவங்க வரப்ப எடுத்துட்டு வருவாங்க. அவரும் சொல்லிவிட்டு முன்னால போக வீட்டில் இருக்கும் அனைவரும் அந்நேரமே மருத்துவமனைக்கு கிளம்பி போனார்கள். ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் என்பதை ஒரு ஆணும் பெண்ணும் கூடினால் மட்டும் வரும். இன்பத்தின் மகிமைதான் குழந்தை என்று நினைத்தவனுக்கு அவள் உயிரை கொடுத்து பெற்றெடுக்கும் அந்த குழந்தையை கையில் ஏந்திய போது அவனுக்குள் இருந்த ஏதோ ஒரு கனத்த மனம் சற்று குறைந்திருந்தது. குறை பிரசவம், ஆண் குழந்தை, தன்னை போலவே தனக்கு மட்டும் குழந்தை பிறக்கும் என்று நினைத்து வாழ்பவன் ஈஸ்வர் தன் இரத்த உறவான தங்கைக்கும் பிறக்கும் என்று அறியாமல், பின் ஒரு நாளில் இவனிடம் தஞ்சம் போக வேண்டிய சூழ்நிலை வரும் என்று அறியாமல் அந்த குழந்தையை கைகளில் ஏந்தினான். செவிலிய பெண், சார், உங்க சிஸ்டருக்கு குறை பிரசவம், குழந்தையை யாரிடமும் கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் உங்களிடம் காட்டலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்ல அவனோ ஆசையாக கை நீட்ட அவளும் மறுப்பு சொல்லாமல் கொடுக்க வாங்கினான். குழந்தையை வாங்கும் போது அத்தனை உற்சாகம் அவனுக்குள். ஏனோ கொடுக்க மனம் இல்லாவிட்டாலும் குழந்தையின் நலன் கருதி அதை கொடுத்துவிட்டு ஆதிரையின் கண்விழிப்புக்காக காத்திருந்தான். ஆதிரை சற்று நேரத்தில் வர பெற்றவள் மகள் உயிர் பிழைத்து உயிர் வந்ததை நினைத்து சந்தோஷம் கொள்ள அதற்குள் மொத்த குடும்பத்தாரும் அங்கு வந்து சேர்ந்தனர். அண்ணாமலையோ, ஐயோ, இன்னும் வளகாப்பு பண்ணலையே, பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்லது தாத்தா, என் புருஷன் இல்லாத வளகாப்பு எனக்கும் வேணாம்னு நினைச்சேன். என் ஆசையை கடவுளை நிறைவேற்றிட்டார். தங்கச்சியின் வார்த்தைகளை கேட்ட ஈஸ்வருக்கு ஒருவேளை 2 பேரில் ஒருவர் தான் காதலிக்கணுமோ, மற்றவர் காதலிக்கவே மாட்டார்களோ? நான் அவளை காதலித்து பைத்தியக்காரனாக இருப்பது போல தன் தங்கச்சியும் அப்படிதான் இருக்கிறாளோ என்ற வேதனை அவனுக்கு. ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் அந்த குட்டி புதுவரவு அனைவரின் முகத்திலும் கடந்த வாரமாய் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் மறக்க செய்திருந்தது. லண்டன் மாநகரத்தில் ரவி கண்களை விழித்து பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் விஜயாவிடமிருந்த ஃபோன். உனக்கு பையன் பிறந்திருக்கு, ஆசைப்பட்ட வாழ்க்கை, ஆனால் அனுபவிக்க விடாமல் இருப்பதற்கு இந்த பூமி தன்னை என்ன மாதிரியெல்லாம் செய்கிறது என்று உணர்ந்து கொண்டான் அவன். கண்டிப்பாக இந்த அப்பா உன்னை பார்க்க வருவேன், நல்ல நிலைமையோடு என்று நினைத்தவன் விடியலில் தெரிந்த நண்பரை பார்க்கலாம் என்று முடிவு செய்தவன் குழந்தை பிறந்தது காதல் கேட்ட அடுத்த நொடியே அவளின் நலனையும் அறிந்து கொண்டு சென்று விட்டான். புது ஆர்டர் பிடிப்பதற்காக நண்பன் ஒருவனை காணுவதற்கு சில நேரங்களில் சூழ்நிலைகள் எதிராக அமைந்தாலும் நமக்கான அடையாளத்தை கண்டிப்பாக காலம் உருவாக்கும் என்று நம்பினான். சலனம் 93. இங்கே குழந்தையை பார்க்கும்போது ஆதிரியின் கண்கள் ஈரமாக. அதை கண்டு அன்னம் மனது பாரமானது. குழந்தை பிறந்த விஷயம் நந்தினி மூலம் கேள்விப்பட்டு அந்நேரமே மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள் விஜயாவும் தண்டபாணியும். விஜயா அழும் மருமகளின் அருகே போய், சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும், பச்சை உடம்புக்காரி, அழக்கூடாது. இல்லாத அவரை நினைத்து கஷ்டம் இல்லை, அவரை நினைக்க நினைக்க இஷ்டம்தான். இந்த பிரிவு கொடுமையான வழிதான், ஆனால் நானே விரும்பிய இருக்கும் வழிதான். இந்த அழுகை சந்தோஷமான அழுகைதான். நானும் என் பிள்ளையும் இனி வரும் காலத்தில் ஒரு நிம்மதியை பெறப்போறதற்கு தான். அதனால் வருத்தப்பட ஒண்ணுமில்லை என்றால் தாய்மை தந்த பூரிப்பில். குழந்தை பிறந்த செய்தி சந்தோஷம் கொடுத்தாலும் அஞ்சுவுக்கு உண்ணவோ உறங்கவோ பிடிக்கவில்லை. தன்னவனின் புகைப்படத்தை கைகளில் வைத்திருந்தால் பிரிந்த பாலனும் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நெருஞ்சி முள்ளில் உறங்குவது போலிருக்கே ஒவ்வொரு நிமிடமும். அவரை விட்டுட்டு ஒரு நாளை என்னால் இருக்க முடியலையே. நான் எப்படி இனி மிச்ச நாளெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க. என் எல்லாமுமாகவே நீங்க தான். பெற்றவர்கள் என்னை இந்த பூமியில் படைத்திருந்தாலும், என் அண்ணனுக்காக உங்களை கொஞ்ச நாள் பிரிந்திருந்தாலும், ஏனோ உங்களோடு இருந்த நிமிடங்கள் வரைதான் இந்த உலகம் எனக்கு அழகா தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இருள் சூழ்ந்த பகுதியில் தனித்து விடப்பட்டது போல் இருக்கு என்று நினைத்து அவளுக்கு அழுகைதான் வந்தது. இங்கே ஈஸ்வர் அறையில் இருக்க அந்த மேஜையின் முன் திருமண புகைப்படம் வந்திருந்தது. அதை பிரித்து பார்க்கவே இல்லை. இரவில் அன்னலட்சுமி பால் கொண்டு வந்த போது, அம்மா, இதை கொண்டு வந்து இங்கே யார் வைத்தது? நான் தான். அதை தூக்கி எறிங்க. என்னப்பா இது? அது கல்யாண புகைப்படம். அதை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டுடுங்க, இல்லாட்டி நான் தீயில் போட்டு எரிச்சிடுவேன். கொண்டு வந்த பாலை அங்கே வைத்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டார் அவர். சனிய என்னைக்கு இதை என் வாழ்வில் பார்த்தேனோ அன்னைக்கு பிடிச்சது எல்லாம். அன்னைக்கு பார்த்தப்போ இப்படி உயிரை போட்டு கசக்கி பிழிவால் நினைக்கவில்லை.
எங்கேயோ பிறந்து என் உயிரை காவு வாங்க வந்த காட்டேரி இது. வலியே இவளால் தான். ஆனால் இந்த கேடு கெட்ட மனம் அந்த வலி கொடுக்கும் அவளையே தேடுதே என்று நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டான். அந்த மயிறு எனக்கு என்னன்னு போயிட்டா நான் அந்த அழகிய நினைத்து தினமும் செத்து சுண்ணாம்பாகிடுவேன் போலியே. இந்த முட்டாள் கிறுக்கியின் நினைப்பு அடிவயிற்றில் பிசைந்து ஆள கொள்ளுதே. ஐயோ ஈஸ்வரா, இது உனக்கு தேவையா என்று வாய்விட்டு புலம்பினான். ஏனோ 65 கிலோ எடையிருந்த ஈஸ்வர் 55 கிலோவுக்கு 10 நாட்களில் வந்த ரகசியம்தான் அவளின் மேல் கொண்ட காதல். அவன் மனமெல்லாம் நீச்சல் தெரியாதவன் கடலில் மூழ்கி கொண்டிருப்பது போன்ற உணர்வில் இருந்தது. படித்தவன் தான், திறமைசாலிதான். ஆனால் காதல் பிழை அவனை வேறெதிலும் யோசிக்கவில்லை. எதற்கு நான் இதை வேண்டும்? ஏன் அவள் இப்படி செய்தாள்? நான் என்ன செய்தேன்? எதை பார்த்தாலும் அவள் ஞாபகம் மட்டுமே. ஏதாவது ஒரு வழியில் போனவள் வரமாட்டாளா என்று மனது கிடந்து தவிக்குது. ஆண் மனம் ஏங்கியது. செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கும் நிலை. இப்படியே இருந்தால் தன்னம்பிக்கை இழக்கும் நிலைக்கு போய்விடுமோ என்று முதலாய் ஒரு பயம் உண்டானது. எதையோ இழந்த நிலை. எவரிடமும் பேச பிடிக்காமல் மௌனத்தை கடைபிடித்தான். என்ன சுற்றினாலும் என்ன செய்தாலும் முடிவில் தியேட்டரில் ஸ்கிரீன் ஓடும் போது பின்னாடி பிக்சர் ஓடுவது போல் அவளின் நினைவில் அவன். கூடவே தனிமை வேறு. அஞ்சு அவனின் புகைப்படத்தை விரல்களால் நீவி, உங்க காதலையும் உங்களையும் விவரிக்க என்கிட்ட வார்த்தையே இல்லை. அதை பெற்ற பாக்கியசாலி நான் தான். இந்த முகத்தில் எத்தனை பேரழகு, எத்தனை கம்பீரம்! பார்த்து கொண்டே இருந்தால் கண்களில் சலிப்பு தட்டவே இல்லை. ஈஸ்வர் தனது படுக்கையில் படுத்து பார்த்து ஒரு கட்டத்தில் முடியாமல் எழுந்து பால்கனிக்கு வந்தான். நீங்க தான் எனக்கு எல்லாமே. இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனையும் மறக்கிறபடி எதையாவது செஞ்சுட்டு போங்க என்று கழுத்தை கட்டி கொண்டு கேட்ட அவள், எப்படி அண்ணன் தான் வேணும்னு போக முடியும்? அப்போ நான் என்ன முட்டாளா? இதெல்லாம் ஒத்து வராதுன்னு அவள் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாள். இன்னைக்கு என்னை புலம்ப விட்டுட்டலடி, இருக்கு உனக்கு என்றும் உன் பாதையில் என் பயணம் மட்டும் தான் நினைத்து ஒரு வாழ்க்கையை தொடங்கினேன். ஆனால் அது சாத்தியமில்லை. என் பாதை வேறு, உன் பாதை வேறுன்னு புரிய வச்சிட்டடி. இனி நீ எனக்கு வேணாம் என்று வாய்வீட்டை புலம்பினான். இனி கண்ணு முன்னாடி வந்த செருப்பு கலட்டி அடிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற சித்திரவதைக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்குறேன் என்று நினைத்தவனுக்கு உறக்கம் மட்டும் கண்களை வந்து தழுவவே இல்லை. அஞ்சுவின் மனமோ இந்நேரம் கண்டிப்பா என் மேலே நீங்கள் கோபத்தில் தான் இருப்பீங்க. நான் உங்களை விட்டு பிரிந்தாலும் எனக்குள் இருக்கும் உங்களை, நீங்கள் தந்த காதலை எப்போதும் இன்னும் மிச்ச காலம் வாழ்வதற்கு, நான் திரும்பி வரும்போது நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் காதலித்து கொண்டு தான் இருப்பேன். அப்படி இப்படி என்று தனக்கு பல ஆறுதல் சொல்லி கொண்டாள். ஏனோ அவன் கொடுத்த சந்தோஷ நினைவுகளோடு கடக்கவே விரும்புகிறாள். இந்த தொலைதூர தேசத்து வாழ்க்கையை இப்படிய நாட்கள் அதன் போக்கில் போக ஈஸ்வர் ஒன்றை தெளிவாக முடிவு செய்தான். இனி அதிக நேரம் தனிமையில் இருக்கக்கூடாது. அதற்கு புதிதாக ஆர்டர்கள் எடுக்கலாம். வேலையில் தன்னை இன்னும் அதிகமாய் மூழ்க ஆரம்பித்தான். ஏற்கனவே தொட்டதெல்லாம் ஜெயம் என்ற நிலையில் இருக்கும் அவனுக்கு புது வரவுகளும் அவனை இன்னும் புதிதாய் காட்டவே ஆரம்பித்தது. வேலை என்று வெளியே போய் வரும் அனைவரும் சோர்ந்து போய் வந்திருந்தாலும் வீட்டில் குழந்தையின் சத்தம் எல்லோரையும் கொஞ்சம் இயல்பாக்கியது. விஜயா 9 மணிக்கு அங்கே வந்தால் மாலையில் தான் வீடு திரும்ப ஆரம்பித்தார். மகனையும் மகளையும் பிரிந்திருக்கும் அந்த தாய்க்கு அந்த குழந்தையின் முகத்தில் தென்படும் சந்தோஷம்தான் அப்போது அவரை வாழ சொல்லியது. நந்தினி மூலம் வாட்ஸ்அப்பில் குழந்தையை தினமும் பார்க்கும் ரவீந்திரன் முன்பை விட 100 மடங்கு வேகத்தோடு தனது வேலையை கவனிக்க ஆரம்பித்தான். லண்டன் மாநகரத்தில் பிஸ்னஸ் சம்பந்தமான படிப்பை அஞ்சு ஏற்று சேர்ந்திருந்தாலும் ஏனோ மீதி நேரம் அங்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பகுதி நேரமாக வேலைக்கு சேர்ந்திருந்தாள். மாதம் 1 லட்சம் சம்பளத்திற்காக. அவளின் சம்பளம் 1 லட்சம் என்றால் அவர்கள் தங்கியிருக்கும் வீட்டின் வாடகையும் அதுவே. அண்ணனின் முதுகில் சவாரி ஏற விரும்பாதவளுக்கு இந்த வேலை மகிழ்ச்சி. வாடகைக்கு சம்பாதித்த திருப்தி அவளுக்குள். தனக்கென்று ஒதுக்கியிருக்கும் நீட்டிங்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்த அருணாச்சலம் மகன் சில நாட்களாய் சோர்ந்திருப்பதால் அவனை காண்பதற்காக அன்று அலுவலகம் வந்தார். வந்தவர் அவன் அறைக்கு முன்னால் தீபக் அமர்ந்திருப்பதைக் கண்டு, ஈஸ்வர் எங்கே? அந்த குரல் கேட்டு வேகமாய் எழுந்தவன், சார், அவர் உள்ளே இருக்கிறார். நான் தம்பியை பார்க்கணும் சார். அவர் கொஞ்ச நேரம் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஏன் சார்? அது ஒரு அப்பாவுக்கு மகனை பார்க்க அனுமதி இல்லையா
சார் என்று அவன் இழுக்க அவர் அனுமதி பெறாமல் உள்ளே போக அவனும் சிகரெட்டை கைகளில் வைத்து புகைத்து கொண்டிருந்தான். மகனை கண்டதும், தம்பி, உனக்கு இந்த பழக்கம் எல்லாம் இருக்கா? அந்த நேரத்தில் அவரை எதிர்பாராதவன் வேகமாய் சிகரெட் துண்டுகளை கீழே போட்டு மிதித்துவிட்டு, அப்பா, நீங்க எங்க இங்க? என்னன்னு தெரியல, மனசு பூரா உன் நினைப்பா இருக்கு. உன்னோட கம்பீரத்தை பார்த்து மற்றவங்களையெல்லாம் நீ பார்த்து கொள்வ என்று நினைத்தேன். நீ என்னன்னா உன்னை விட்டுட்டு போனவளை நினைச்சு சிகரெட்ல புகை விட்டுட்டு இருக்க. அப்பா, என்னமோ போங்கப்பா, என் பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா போதும் நினைச்சு நான் பாட்டுக்கு இருந்தேன். ஆனால் அதுக சந்தோஷத்திலேயே மண்ணு விழும் போது நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? நான் அந்த மாதிரி பாக்கெட்டா குடிக்கிறவன் இல்லப்பா. எப்பவாச்சும் ஒரு துளி விஷம் குடித்தாலும் ஒரு பாட்டில் குடித்தாலும் விஷம் தானேப்பா. அவன் மௌனமாக. அந்த நேரத்தில் ரிசப்ஷன் பெண் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள். வந்தவன் அருணாச்சலத்திற்கு தண்ணீர் வைத்துவிட்டு ஒரு பேப்பர் காப்பி எடுத்து நீட்ட அதை வாங்கி வாசித்து பார்த்தவன், இங்கு என்னோட ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு டேட்டா என்ட்ரியில் ஒரு பெண் வேண்டும் என்று அதையும் இதில் வாண்டர் லிஸ்டில் ஆட் பண்ணிடுங்க. ஓகே சார் என்று சொல்லியவள் கிளம்பி விட்டாள். ஏன் தம்பி, ஆள் எடுக்கிறியா? ஆமாம்ப்பா, இப்போல்லாம் ஆர்டர் மாதிரி எடுத்துட்டேன். அதெல்லாம் டைப் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது ஃபீமேலாக இருந்தால் நல்லா இருக்கும். அவங்க தான் ஒரே இடத்தில் ரொம்ப நேரமாக உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்காங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் வேணாம்ப்பா. என் ஃப்ரெண்டோட பொண்ணுப்பா, என் கூட ஸ்கூலில் படித்தவன். நேற்று கூட தான் பார்த்தேன். அவனுடைய பொண்ணுக்கு வேலை வேணும், அதுவும் நம்ம கம்பெனியில் தான்னு அவன் ரொம்ப நாளாக கேட்டான். யாரோ ஒரு பொம்பளை பிள்ளையை எடுப்பதற்கு அந்த பொண்ணையும் எடுத்துக்கலாம்ல. உங்ககிட்ட விட்டால் கொஞ்சம் பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கும்ல. தலையை ஒரு குலுக்கி தெரிஞ்சவங்க என்றால் என்னுடைய பர்சனல் விஷயத்தை எல்லாம் வெளியே போய் சொல்லுவாங்களேப்பா. அந்த மாதிரி பொண்ணு அது கிடையாதுப்பா. பயந்த சுபாவம் உடையவள். எனக்காக ஒரு வாய்ப்பு கொடு. சரிப்பா, வர சொல்லுங்க என்றவன் தீபக் என்ன சொல்லி, அப்பாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு நாளைக்கு இன்டர்வியூக்கு வருவாங்க. அவங்க நம்மளோட கம்பெனி ரூல்ஸ்க்கு எல்லாம் செட் ஆனால் எடுத்துடு, இல்லாட்டி வீட்டுக்கு அனுப்பிடு என்று சொல்லிவிட்டு அவரை பார்க்க அருணாச்சலம் மனதிற்குள் எதையோ நினைத்து வந்து அதை நிறைவேறிவிட்ட சந்தோஷத்தில் போய்விட்டார். வெளியே வந்தவர் தனது நண்பனுக்கு அழைத்து, உன் பொண்ணை வர சொல்லு. சரி அருணா, அப்புறம் உன் பொண்ணுக்கிட்ட சொல்லு, என்னோட மருமகளா வரணும் என்றால் ஈஸ்வர் மனதில் இடம் பிடிக்கணும் என்று. அந்த முதல் கல்யாணம் ஊரை வியந்து பார்க்கும் ஆச்சரியத்தில் வாழும் என் மகனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனவளை நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். உன் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வாழணும் என்று ஆசைப்பட்டால் அவளுக்கு எல்லாத்தையும் முதலில் சொல்லிக் கொடுத்து அனுப்பு. என் பக்கத்து விருப்பத்தை சொல்லிட்டேன், இனி உன் இஷ்டம். கரும்பு தின்ன கசக்குமா, அதெல்லாம் சொல்லி அனுப்புகிறேன் என்றார் அந்த பெண்ணை பெற்றவர். சலனம் 93. இடம் திருப்பூர். எம்மாடி சுகன்யா, சொல்லுங்கப்பா. நீ கோயம்புத்தூர் போய் உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. எதுக்குப்பா? எல்லாம் தேவையாக தான். எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. என் ஃப்ரெண்டோட பையன் கம்பெனியில் உனக்கு வேலை பார்த்துருக்கேன். வேலை மட்டும்தானேப்பா? அவரிடம் மௌனம். அப்பா ப்ளீஸ், நீ இதை பண்ணினால் கௌரவமாக வாழலாம். ஏன்பா இப்படி ஒரு எண்ணம்? ஏன் என்று உனக்கு தெரியாதா? அப்பா, பணம் தான். அந்த பணம் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். யாரோட வாழ்க்கையிலும் விளையாட எனக்கு விருப்பம் இல்லைப்பா. ஏற்கனவே பணத்துக்கு ஆசைப்பட்டு இதய நோய் இருக்கும் ஒருத்தனுக்கு கட்டி வச்சிங்க. அவன் 1 மாசத்தில் செத்து போயிட்டான். இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? நீ ஒருத்தனை விரும்பாமல் இருந்திருந்தால் நான் ஏன் அவ்வளவு அவசரமாக கல்யாணம் பண்ண போறேன்? காதல் ஒன்றும் தப்பு இல்லையே. உங்கள் அம்மாவையும் அப்படிதான் உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினேன். ஆனால் உன் அம்மா பணக்காரன் ஒருவன் கிடைத்ததும் கை குழந்தையான உன்னை கூட விட்டுட்டு ஓடி போகலையா? உங்கள் அக்கா கூட ஒருத்தனை விரும்பினாள். ஆனால் உங்கள் அக்கா பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சதும் அவன் விட்டுட்டு போயிட்டான். அதனால் உங்கள் அக்கா சூசைட் பண்ணிக்கிட்டா. பணம் தான் எல்லாமுமே. என் ஃப்ரெண்டு பையன் கம்பெனிக்கு போய் வேலை பாரு, அவரோட பழகு. பின் அவள் மௌனமாய் இருப்பதை கண்ட பழனிசாமி, உங்கள் அம்மா போனப்பவே உன்னையும் அக்காவையும் விட்டுட்டு போயிருந்தா. அவளை மாதிரியே நானும் கல்யாணம் பண்ணிட்டு என் சந்தோஷம்தான் முக்கியம்னு போயிருந்தா. உங்கள் 2 பேரோட நிலைமையும் நினச்சி பாருங்க. என்னோட ஆசையெல்லாம் சாகுறப்போ பணக்காரனா சாகணும். கூடவே உங்கள் அம்மா போகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னால், உங்ககிட்ட இருந்தா இந்த பிள்ளைகளும் பிச்சை தான் எடுக்கணும் என்று. இருக்கிறதெல்லாம் வச்சு உங்களை படிக்க வச்சுட்டேன், ராணி மாதிரி வளர்த்தேன். ஆனால் அந்த பணக்கார வசதியை என்னால் கொடுக்க முடியல. என்னோட கனவு ஒன்று தான், வசதியாக பாடுறது. அதுக்கு ஒரு வாய்ப்பு என் ஃப்ரெண்டோட பையன்.
பெயர் ஈஸ்வர். அவன் உன்னை மட்டும் பார்த்து பழகிவிட்டாள். நீ ராணிதான், அதை நீ செய், இல்லாட்டி என்னை கொன்னுடு, அவ்வளவுதான் என் முடிவு. உயிருக்குயிராய் நேசித்த ஒருவனை கூட ஒதுக்கிவிட்டு தன் அப்பாவின் ஆசைக்காக திருமணம் செய்த பெண்ணிவள். ஆனால் அவரின் எண்ணங்கள் மாறுவதாக தெரியவில்லை அவளுக்கு. தனக்கு அதில் உடன்பாடில்லை என்றாலும் வாழ்க்கை போகும் போக்கில் போக ஆசைப்பட்டாள். மனமெல்லாம் பாரமாக செல்போனை நோண்டிக் கொண்டிருந்தாள் சுகன்யா. பின் அவள் எதேச்சியாக செல்போன் கேலரியில் தேவையற்ற புகைப்படங்களை டெலீட் செய்யும் வேளையில் ஒரு புகைப்படம் கண்ணில் பட்டது. அது ஒரு மழை நாளில் வெளியே செல்லும் போது தன் காதலனுடன் எடுத்துக்கொண்டது. பின் அவள் ஏதோ சொல்ல அவள் கண்கள் ரசித்து கொண்டே செல்ஃபி எடுத்த நினைவு அழிக்க மனம் வரவில்லை. ஏனோ அந்த ஒற்றை படம் அவனின் ஞாபகங்களை அலைப்பாய தொடர அப்படியே விரல்கள் செல்போன் தொடுதிரையில் அவனின் புகைப்படங்களை தேட ஏனோ அவனின் மற்றொரு பழைய புகைப்படம் ஒன்று கண்ணில் பட்டது. நீண்ட நேரம் கண்ணில் விழிகள் நகராது. பார்த்தும் கடைசி சந்திப்பின் போது பேசிய வார்த்தைகள் எல்லாம் கண் முன்னால். ஒரு புகைப்படத்தை சலிப்பே தட்டாமல் தன்னால் பார்க்க முடியுமா? அவன் புகைப்படத்தை மட்டும் என்று தோன்ற ஒரே இடத்தில் நெடுநேரம் அமர்ந்து கால் மரத்து போகும் அளவுக்கு பார்த்து கொண்டிருந்தாள் அவள். மெல்ல பெண் அவளின் விரல்கள் அவனின் முகத்தில் வருட, ஏனோ ஒரு நாளில் அவன் முகத்தில் முகம் கொண்ட வருடைய நொடிகள். பெண் என்னும் சிலையை ஏந்தினால் வலிக்காது போல் என்ற அவனின் வாக்கியங்கள் காதுக்குள் ஒலிக்க அந்நாளின் நினைவு நெஞ்சை நிரப்ப ஏனோ பொல்லாத வெக்கம் ஒன்று பெண்மனதை நிரப்ப எழுந்து போய் கண்ணாடி பார்க்க அவனின் ஸ்பரிசங்கள் தொலைக்காட்சியின் வழியாக அறையெங்கும் பரவி கொண்டிருந்தது. மெல்லிய இசையொன்று. இப்பவே பார்க்கணும், இப்பவே பேசணும் என்று ஏனோ நினைவுகள் பின்னோக்கி நகர அவனின் எண்ணங்கள் மனதில் தழும்ப கடந்த காலம் ஒன்றுக்குள் மெதுமெதுவாய் தன்னை கடத்தி கொண்டிருந்தான். நினைவுகளின் வழியாக அவன் அந்த நினைவு சாரலின் பெண் அவளின் கண்களிலிருந்து உதிரம் சிறு துளி நீரொன்று செல்போன் வழியாக அவன் புகைப்படத்தில் வந்து விழ பொல்லாத கோபங்கள் இல்லாது போக இப்போது அவன் என்ன செய்து கொண்டிருப்பான்? பேசு பேசு என்று மனம் பாடுபடுத்த அவனின் 10 இலக்க எண்ணுக்கு அழைக்க அது ராங் நம்பர் என்ற இயந்திர குரல் சொன்னபோது அடிமனதில் ஒரு பயம். ஒருவேளை நம்பர் மாற்றியிருப்பானோ? ஏன் சொல்லல? என்ன செய்து கொண்டிருப்பான்? ஏனோ இத்தனை நாளாய் அழைக்காமல் இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு என்று மனம் துடிக்க பேசாத நண்பர்களிடமெல்லாம் அன்று எதேச்சியாக பேசுவது போல் பேசி அவன் பற்றி விசாரிக்க அவன் பற்றி யாருக்குமே தெரியவில்லை. எங்கே போனான்? என்ன ஆனான்? உயிரோடு இருக்கானா? இல்லை நான் அவனை பிளாக் செய்ததால் வெறுத்து விட்டானா? ஏனோ நீதான் என் உலகம் என்று 7 வருடம் நெஞ்சில் சுமந்த ஒரு உறவிடம் தொட்டதற்கெல்லாம் சண்டை போட்டு மொத்தமாக வேணாம் என்று தூக்கி போட்டுவிட்டு இன்று அதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல என்று நினைத்து மனம் வியங்கையில் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தொடர்பற்று போகையில் இனி தொடர்பே கிட்டாது என்னும் போது இனி ஒரு முறை என் மூஞ்சியில் நீ முழிக்காதே, இப்பவே உன்னை பிளாக் பண்ற என்று துண்டித்த ஒரு அழைப்பு. பின் இனி எக்காலமும் பேச முடியாது என எண்ணும் போது கண்களில் அவனுக்கான நீர் சூடாய் கன்னங்களில் இறங்கியது. அவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து விடுவதா? ஒரு அலைபேசி எண்ணை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அப்படி என்ன இயந்திரவியலில் வளர்ச்சியில் இருக்கிறோம் என்று நினைத்தவள் தனது முகநூல் பக்கம் போய் தன் கல்லூரி நண்பர்களில் ஒவ்வொருவராய் தேட ஆரம்பித்தாள். அவள் முடிவில் ஒரு தோழியிடமிருந்து அவனின் 10 இலக்க எண்களை பெற்றுக்கொண்டாள். எண்களை வாங்கிவிட்டாள். ஆனால் அழைக்கத்தான் பயம். மீண்டும் அதே காதலோடு தொடர்ந்தாள். அவ்வளவுதான். அப்பா உண்மையாகவே இறந்து விடுவார். வேணாமே. அதே நேரத்தில் அவரின் காதலையும் தொடர முடியாத விதவை பெண்ணான். இது சரிப்பட்டு வருமா? இந்த உறவு இப்படியே தொடருமா? இல்லை முடிந்து விடுமா? முடிந்த உறவை எதற்கு புதிதாக புதுப்பிக்கணும் என்று நினைக்க மனம் என்னவோ அவனிடம் பேசியே தீர வேண்டும் என்று அடம் பிடித்தது. அவனின் எண்களுக்கு அடை தேவிட்டாள். ஹலோ. எதிர் திசையில் ஹலோ. யாரு? சரியாக கேட்டிருக்க மாட்டாரோ என்று நினைத்து அவள் மௌனம் காக்க அவனோ ஹலோ கூப்பிட்டு எதுவும் பேசாமல் மௌனமாய் இருந்தால் என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா வேலை பட்டி இல்லாதவன் மாதிரி தெரியுதா என்று கத்த தொடங்கினான் அவன். நான் சுகன்யா பேசுகிறேன் என்றால் அவனின் கோபங்களை உள்வாங்கியபடி அவனிடம் ஒரு நொடி பேச்சே இல்லை. பின் ஏய் எப்படி இருக்க? எங்கே இருக்க என்றான் ஒரு உற்சாகத்தோடு. நான் பேசினா நீங்கள் எடுப்பீங்களோ மாட்டீங்களோ என நினைச்சேன். ஒதுக்க முடிகிற குரலாயுது. அவளிடம் மௌனம். எங்கம்மா இருக்க?
வீட்டில் தான். ஆமாம், நீங்கள் அவனும். ஹே, இத்தனை நாள் எங்கடி போன? ஏன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. உன் புருஷன் எப்படி இருக்கான்? அவளிடம் சிறிது நேரம் எந்த பதிலும் இல்லாததால், சுகன் என்ன பண்ணுற? ஏன் பேச மாட்ட? ஏதோ தப்பாக கேட்டு விட்டேனா? என்னை விட அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா? அதனால தான் கூப்பிடாம இருக்கியா? அவர் இல்லை. எங்கே போயிருக்கார்? வர முடியாத தூரத்துக்கு. அப்படி ஒரு தூரம் இருக்கா என்று கேட்டுவிட்டு பின் பல்லை கடித்து, என்னாச்சு சுகன்? அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். திருமணமான கொஞ்ச நாளிலேயே இறந்துட்டார். சுகன், நீ என்ன உண்மையாகவே லவ் பண்ணுறியா? அழுதவள். 2 வருஷம் கழித்து கால் பண்ணுற. இத்தனை நாள் எங்கே போன? இவ்வளோ பெரிய துக்கத்தை நீ மட்டும் தாங்கினியா? ஏன் என்ன தேடலை? அது இருக்கட்டும், விடுங்க. நீங்கள் இப்போ எங்கே? இந்தியா தான். அதான் எங்கே? திருப்பூரில். திருப்பூர்னு சொன்னதும் ஏன் இவ்வளோ அதிர்ச்சியாகிற? அதில் நீங்கள் மதுரை தானே? திருப்பூரில் உங்களுக்கு என்ன வேலை? ஏன் மதுரையில் இருக்கிறவங்க திருப்பூரில் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். நீங்கள் எப்போ வந்தீங்க? 2 வருஷமாச்சு. என்னது 2 வருஷமா? எந்த ஏரியா? உனக்கு மட்டும் திருப்பூர் நல்லா தெரியுமா? என் அப்பா ஊர் அதுதானே. அவனெல்லாம் பிறக்காமலே இருந்திருக்கணும் என்று நினைத்தவன், அப்புறம் 2 வருஷமாக காணோம். இந்த ஊரில் இருந்துட்டு நம்ம ஏன் சந்திக்காமல் போனோம்? எல்லாம் உங்கள் அப்பன் தேங்காய் மடையன் தான் காரணமாக இருக்கும். அவர் என் அப்பா. அவனெல்லாம் ஒரு அப்பனா? பணப்பேய். சரி விடுங்க. உன் அப்பனை பற்றி பேசினா உனக்கு கோபம் வந்துடும். அதை விடு. நீ நல்லா இருக்கியா? இல்லை. ஏன்? இப்போ யாரையாவது புது பணக்காரனா உங்கள் அப்பன் மயக்க சொல்லியிருக்கானா? அதுதானே பார்த்தேன். அவனெல்லாம் திருந்தவே மாட்டான். அதை விடுங்க. சரி, என்ன திடீர்னு ஃபோன் எல்லாம் செய்கிற? என் ஞாபகம் எல்லாம் இருக்கா உனக்கு? உங்கள் ஞாபகம் இல்லாட்டி நான் உயிரோடவே இருக்க முடியாது. அது ஒன்று தான் நான் வாடுறதுக்கு அடையாளம். இப்படி சொல்லி தான் நானும் பல வருஷமாக காத்துட்டு இருக்கேன். இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியா? மீட் பண்ணலாமா? இல்லை, பிஸி. ஓ, அப்போ சரி, நான் வைக்கட்டுமா? பெண்ணவள் அந்த பேச்சை நிறுத்த விரும்பாமல், அப்புறம் சும்மா தாமா. சரி, பாய், கால் யூ லேட்டர் என்றவன் வண்டியை கொஞ்சம் முன்னோக்கி ஏதோ நினைத்து கொண்டே நகர்த்த அடுத்த நொடியில் அதே நம்பரில் இருந்த ஃபோன். அவளை தான். எங்கே இருக்கீங்க? எங்கே இருந்தால் என்னப்பா? நீ வரப்போறியா என்ன? வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நீ திருப்பூரில் இருக்கணுமே. சொல்லுங்க. ஒரு வேலையா? ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன். எங்கே போகிறீங்க? சொன்னால் தெரியுமாக்கும். சொல்லுங்க. கருமாத்தம்பட்டி. ஏன்? நான் ஒரு வேலையா கோயம்புத்தூர் போகணும். எப்போ? இன்னைக்கு. கோயம்புத்தூர் முதல்ல சொல்லியிருந்தாள். ஏன் இப்போ சொன்னால் வரமாட்டீங்களா? வருவேன். ஆமாம், நீ எங்கே இருக்க? கோயம்புத்தூருக்கு எப்படி வருவ? நான் திருப்பூரில் தான் இருக்கேன். என்னது, திருப்பூரா? அதை சொல்ல ஏன் இன்னும் நேரம்? நீ திருப்பூரில் இப்போ எங்கே இருக்க? சொல்லு, நான் வரேன். ஆண்டிப்பாளையம். அங்கே எங்கே? அது எதுக்கு உங்களுக்கு? இப்படி மூஞ்சியில் அடித்த மாதிரி பதில் சொல்வதற்கு தான் கூப்பிட்டியா? இல்லை, பின்ன உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் வாட்ஸ்அப் கால் மூலமாக பார்க்கலாமா? வேணாம். ஏன்? உன்னை நேரில் பார்க்கணும்னு தோணும். எங்கேயோ இருக்கும்போது என் மனசுக்கு பக்கத்தில் தான் இருந்த நினைவுகளால் இப்போ இங்கே இருந்துட்டு என்னை பார்க்க வர மாட்டேங்கிற. அதுதான் கஷ்டமாக இருக்கு. அப்படியா? இவ்வளோ ஃபீல் பண்ண பிறகு உங்களை வருத்தப்பட வைக்க நான் தயாரில்லை. அப்போது நேரில் பார்க்கலாமா? நிஜமா நீ வருவியா? வருவேன். எங்கே? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே. சுகன். நீ என்னை ப்ராங்க் பண்ணலை தானே? லவ் யூ. அவன் அடுத்த நிமிடமே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கூப்பிடு. வந்துட்டு கூப்பிடுறேன் என்று பதில் சொன்னாலும் மீண்டும் அவனிடமிருந்து ஐ லவ் யூ என்ற வார்த்தை வராதா என்று எண்ணினாள். சில மணித்துளிகளில் ஃபோன் ரீங்காரமிட மனது சொன்னது வந்துவிட்டாள் என்று. அவளின் வருகை வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்க செய்தது. அழைப்பை ஏற்றவன், எங்கே இருக்க? இதோ இங்கே தான், டைமண்ட் தேட்டர் கிட்ட. ஓ அப்படியே, கட்டாகி ஸ்ரீராம் சில்க்ஸ் பக்கத்தில் வா. அங்கே இங்கே அந்த சிலை கிட்ட நில்லு, வரேன். கண்ணாடியில் முகம் பார்த்தவன், சேவ் செஞ்சிருக்கலாமோ? வேணாம், எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஒன்று பிடிக்கும் என்று சிரித்து கொண்டே இருக்க அவளோ மீண்டும் ஒரு நிமிடம் காத்திருக்க முடியாமல் அழைத்து, எங்கே இருக்கீங்க? அந்த அவசரமே சொல்லியது அவளின் ஏக்கங்களை. எங்கே இருக்கீங்க? சென்னை சில்க் ரோடு தாண்டி வந்துட்டேம்மா. சற்று நேரத்தில் வந்துட்டேம்மா. அவள் தேட. ஹலோ சுகன். எங்கே? ஒயிட் கார் நிற்குது பாரு, அதுதான் நம்மளோடது. நான் பார்த்துட்டேன், வாங்க
என்றவள் மெல்ல நடந்து அவன் வாகனத்தின் அருகே வந்தவளை கண்டதும் கைகள் தானாகவே கதவை திறக்க புன்னகைத்தாள். ஏனோ அவளை கண்டதும் 1000 பூ பூத்தது. எப்படி இருக்க? பார்த்தால் எப்படி தெரியுதாம்? செம்மையா இருக்க. அவளோ பொய்யாக முறைக்க, எங்கேயாவது லாங் கூட்டிட்டு போறீங்களா? இப்படியே வா, மொத்தமாக கூட்டிட்டு போறேன். அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன் இப்படி இருக்க? எப்படி கோழையாக? இதுக்கு பேர் கோழைத்தனம் இல்லை, பின்ன இதுக்கு பேர் என்ன? எனக்காக வாழ்ந்த என் அப்பாவுக்கு நான் கொடுக்குற மரியாதை. அப்போ உன்னையே நினைச்சிட்டு உனக்காகவே வாழ்கிற எனக்கு நீ என்ன கொடுத்த? அழுகை வந்தது அவளுக்கு. ஏய், எதுக்கு அழுவுற? இந்த நிமிஷம் வரை உங்களை மட்டும் நான் நினைக்கிறேன். இதை விட என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? மெல்ல அவளை அணைத்து கொண்டான். சலனம் 94. வாகனம் கிளம்பி கொஞ்சம் தூரம் போக போக பெண்ணவள் தன் விரல்களை அவனோட விரல்களில் சேர்க்க, அவனோ அந்த பிஞ்சு விரல்களை இறுக்கமாய் பிடிக்க, அவளோ அது இன்னும் பற்றி கொண்டாள். மெல்ல அவன் புறம் திரும்பி கண்களை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்துவிட்டு, என்னப்பா ஏதோ பாடிகார்டு மாதிரி, அதுவும் ஷேக் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கீங்க. ஏன் நல்லா இல்லையா? முன்னாலெல்லாம் மாடல் மாதிரி சுற்றுவீங்க. இப்போ என்னை பார்க்க ரசிக்க எனக்குன்னு ஒருத்தி இருந்தால் அவளின் முன் ஹீரோவாக இருக்க நான் அந்த கெட்டப்பில் இருந்தேன். இப்போதான் யாரும் இல்லையே. உங்களுக்குன்னு ஒன்றும் பண்ணிக்க மாட்டீங்களா? மாட்டேன். பண்ணுங்க, நல்லா இருக்கும். யாருக்காக பண்ணணும் சுகன்? என்ன பேசுவதென்று தெரியாமல் மௌனமாக, என்ன சுகன், நீ கூட ட்ரெஸ் முன்னாடி மாதிரி பண்ணுறதில்லையே? இல்லை. ஏன்? விதவைக்கு எதுக்கு அலங்காரம்? அப்போ நான் செத்து போயிட்டேனா? அவனின் வாயில் கை வைத்து, என்ன பேச்சுது என்று சொல்லும் போதே அவளின் விழிகளில் இருந்து நீர் திரண்டு வந்தது. ஏன், நீ வேற யாரை கல்யாணம் பண்ணினாலும் உன் மனசில் நான் மட்டும்தான் உன் புருஷனாக இருப்பேன்னு நினச்சேன். அப்போ நான் இல்லையா என்ன? ஏன் இப்படி பேசுறீங்க? அப்போ அவன் கூட வாழ்ந்தியா என்ன? ஏன், வாழ்ந்திருந்தால் உங்கள் ஒய்ஃபாக இருந்திருக்க முடியாதா? நான் தான் சொன்னேனே, உன் மனசில் நான் தான் புருஷனாக இருப்பேன்னு. மண்ணு திங்கிற உடம்ப நான் என்னைக்கும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஏங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க? என்னை வெறுத்தே இருக்கலாம் எதுக்கு என்றவள் கண்ணீரோடு, நான் அவன் கூட வாழவே இல்லை. ஏன், கல்யாணம் பண்ணுறப்போவே தெரியும் அவன் கொஞ்ச நாளில் செத்துடுவான் என்று. தெரியுமா? பின்ன ஏன் கல்யாணம் பண்ணின? ஆயுள் முழுக்க உங்களுக்கு மட்டும்தானா? அதே நேரத்தில் என் அப்பாவின் உயிரையும் காப்பாற்றணும் இல்லையா? உங்களை விரும்பினாலும் செத்துடுவாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் செத்துடுவாரு. அதான். சில நிமிட அமைதிக்கு பின் வாகனத்தை ஓரமாய் நிறுத்திவிட்டு பெண்ணவளை தன் தோளின் மேல் சாய்த்து கொள்ள, நீண்ட நாட்களுக்கு பின் அழுவதற்கு தோல் கிடைத்ததால் தனது கண்ணீரை கொட்டி தீர்த்தாள். சுகன், இனிதான் நான் வந்துட்டேன் இல்லை, அழக்கூடாது. கடவுள் நம்ம விதியை எழுதும் போது மட்டும் தூங்கிட்டார் போல். ஏண்டி, 2 பேரையும் சந்திக்க வச்சிருக்கார், காதலிக்க வச்சிருக்கார். ஆனால் சேர்ந்து வாழ மட்டும் விடவே மாட்டார். அவரா உன் அப்பனா? அவள் தலை குனிய, இனியும் என்னடி பிரச்சனை? எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பணக்காரரோடு வாழணும், கூடவே எங்கள் அப்பா பணக்காரராகணும். நீ ஒரு பணக்காரனோடு வாழ்ந்தால் உன் அப்பன் எப்படி பணக்காரனாவா? அந்த ஆள் என்ன கேனையனா? என்னோட அம்மா செஞ்ச தப்பால் வந்தது. நல்லா இருந்த மனுஷனையும் அப்படி மாற்றிட்டாங்க. ஆனால் ஒன்று, எத்தனை கஷ்டம் வந்தாலும் எங்கள் அப்பா எங்களை தனியாக விட்டுட்டு போகாமல் பொம்பளை பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்த்தார். ஆடு என்ன பண்ணும்? வெற்றவனை தானே நம்பும். அப்புறம் இன்னொருத்தனை மயக்க சொல்கிறதுக்கு பேர் பாதுகாப்பா? அதை விடுங்க, வேற பேசுங்க. உங்கள் கூட மீண்டும் நான் இப்படி பேசுவேன் என்று கனவிலும் நினைக்கவே இல்லை. கொஞ்சம் கருத்துடடி. நான் எப்போ வெள்ளையாக இருந்த எப்போ நான் கிஸ் பண்ணுறப்போ எல்லாம் பெண்ணவளுக்கு அந்த வாக்கியங்கள் கன்னத்தில் சிவப்பை கொடுக்க அவளும் பார்வையை வேறு புறம் திருப்பி, சரி கிளம்புங்க போகலாம். சுகன், எல்லாத்துக்கும் என்கார்ட் போட்டால் எப்படி? கடைசி வரைக்கும் பெண் என்னும் தேவதை எப்படி இருப்பாள்னு தெரியாமலே போயிடுவேன் போலையே. அதுக்கு சேர்ந்து தான் வாழணுமா என்ன? கண்டிப்பாக சேர்ந்து தான் வாழணும். சும்மா ஆசைக்கு ஒரு நாள், அவஸ்தைக்கு ஒரு நாள், அந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் ஆம்பளை இல்லைனா முழுக்க உன் கூட வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கைக்காக இன்னும் எத்தனை வருஷமானாலும் காத்திருப்பேன். ஆனால் வயசாகிடும். இப்படியே போயிடலாமா? நமக்குன்னு ஒரு ஊர் இல்லாமலா போயிடும். எது வரைக்கும்? வாழ்க்கை முழுதும் வாழும் வரைக்கும். பொய்யான ஒரு ஆசையை உங்கள் மனசில் விதைச்சு மீண்டும் உங்களை கொண்டு போய் தனிமையில் தள்ளுற எண்ணம் எல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நாள் உங்கள் கூட தான் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் வருவேன் என்றவள் அவன் மார்போடு சாய்ந்து அவன் கைகளை பிடிக்க,
இருவரின் விரல்களும் இறுக்கமடைந்து அந்த வண்டியில் போடப்பட்டிருந்த ஏசியிலும் வேர்த்திருந்தது அவனுக்கு. வண்டி கோயம்புத்தூரை நோக்கி நகர்ந்தது. ஃபஸ்ட்டு சாப்பிடலாமா? எந்த ஹோட்டல்? சிம்பிள். ஏன் இந்த சந்தோஷம் நிலைக்க வேண்டாமா? யாராவது பார்த்தால்? நம்ம கடைசியாக மீட் பண்ணும்போது இதை தான் சொன்னேன். ஏனோ இன்னொரு பிரிவை இருவரும் தாங்க முடியாமல் கூடவே அந்த பேச்சுக்கு அப்போது முற்றுப்புள்ளி வைத்து அருகே இருக்கும் சிறு உணவகத்திற்கு சென்றனர். இருவருக்கும் பசி இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் அருகே அமர எண்ணி சாப்பிட அமர்ந்தனர். எத்தனை வருட இடைவேளை இருந்தாலும் பிடித்தவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பது எப்போதும் மறக்காது போலும். இருவருமே இருவருக்கான உணவை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தனர். சாப்பிட்டு முடித்து அவளுக்கான உடைகளையும் வாங்கிவிட்டு வரும் பொழுது பெற்றவரிடமிருந்த ஃபோன். பழனிசாமி. எம்மாடி, சொல்லுங்கப்பா. கோயம்புத்தூரில் நான் ஒரு வேலையாக வந்திருக்கேன். நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் அங்கே வந்துடுறேன். உங்கள் அப்பனுக்கு மூர்த்து வேர்த்து விட்டது பாத்தியா என்று கேட்க பெண்ணவள் அவள் இருப்பிடத்தை சொல்லிவிட்டு அலைபேசியை துண்டித்துவிட்டு அவனின் முகத்தை உற்று பார்த்தாள். அங்கே ஓரமாக இருக்கும் ஒரு சந்துக்குள் அவனை இழுத்து கொண்டு போய் நிறுத்தி அவன் மார்பில் ஒரு நிமிடம் சாய்ந்து கொண்டாள். விரல்கள் இன்னும் இறுக்கமடைந்தது. ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். நீ வந்தா இப்போ கூட பண்ணிப்பேன். கண்கள் குளமானது. அடக்கி கொண்டாள். ஏனோ குலுங்கி குலுங்கி அழுதவள் தன் மூக்கில் இருந்து வரும் தண்ணீரை துடைப்பதற்காக அவள் துப்பட்டாவை தேடும்போது அவனோ ஏய் பொறு என்றவன் தன் சட்டையை தூக்கி அந்த தண்ணீரை துடைத்து விட்டான். ஐயோ சட்டை, உன்னை விட அது பெருசில்ல, அதுக்குள்ள நேரம் ஓடிடுச்சுல. ஐ லவ் யூ டி. அப்புறம் நீ விதவை கிடையாது, உன் புருஷன் நான் உயிரோட தான் இருக்கேன். இன்னொருத்தனை எல்லாம் மயக்க சொன்னால் உங்கள் அப்பன் காதில் புளிருன்னு விட்டுட்டு போயா உன் வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு வந்துடு. உன்னை ராணி மாதிரி பார்த்துக்க எப்போதும் தீபக் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அவன் மார்பை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ வெறும் வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது, உயிரிலும் இருக்கணும் என்றவன் குனிந்து பெண்ணவளின் இதழ்களை தன்வசமாக்கி அந்த ஒரு நொடிக்குள் தன்னால் எவ்வளவு அன்பை காட்ட முடியுமோ காட்டிவிட்டு அதன் பின்பு செல்வதற்காக திரும்ப பெண்ணவளும் அவனின் சட்டையை இறுக்கி பிடித்து அவர் வர வர இதை கொடுக்கலாமே, நீ உதட்டுக்கு மட்டும் போதும்னு நினைக்கிற, நான் உடம்பு முழுதும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவளோ அவன் தோள்களில் கடித்து வைக்க வலிக்கிற மாதிரி கடிடி. வேணாம், வலிக்கும், எனக்கு வேணும். அடுத்த முறை சந்திக்கிற வர அதுவாவது ஞாபகார்த்தமாய் இருக்கட்டும். எக்கி கடித்து வைத்தாள். பல்தடம் பதியும் அளவுக்கு கடிக்கும் போது கூட அவன் கண்கள் ரசித்ததை தவிர கொஞ்சம் கூட வலியில் சுணங்கவில்லை. அதற்குள் மீண்டும் அவளின் அப்பாவிடமிருந்து ஃபோன் வரவும் அவளின் சட்டையிலிருந்து பெண்ணவள் ஏக்கத்தோடு விரல்களை நீக்க எக்கி முத்தமிட்டு விட்டு அவன் விலகிவிட்டான். காலையில் அதிகாலையில் விழிப்பு வந்த அஞ்சுவுக்கு கெட்ட கனவாக இருந்தது. பயந்து போனவள் அவனின் 10 இலக்க எண்ணுக்கு வாட்ஸ்அப் கால் செய்து கொண்டே இருந்தாள். அவன் எடுப்பதாக இல்லை. பின் தீபக்கை அழைத்து, அண்ணா அவர் எங்கே? இங்கேதான் ஆஃபீஸில், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம், நீங்கள் என்கிட்ட பேசுகிறதையே தெரிஞ்சது அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. அண்ணா, காலையிலிருந்து என் மனசில் ஏதோ சரியில்லை. அவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச ஒரு வார்த்தையாவது அவரிடம் நான் பேசணும். சரிங்க மேடம், வரட்டும். வந்ததும் கூப்பிட்டு பண்ணுகிறேன். தேங்க்ஸ் அண்ணா என்றவள் அழைப்பை துண்டித்தாள். ஆனால் மனமெல்லாம் ஈஸ்வரிடமே இருந்தது.